நெக்ஸ்ட் 92வது கேள்வி பாருங்க. ஒரு கார் ஆரம்பத்தில் மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது. ஒவ்வொரு 2 மணி நேரத்திலும் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகம் அதிகரிக்கிறது எனில் 345 கிலோமீட்டர் தொலைவை கடக்க எத்தனை மணி நேரம் ஆகும்? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து காரு ஸ்டார்ட் பண்ணும்போது 70 கிலோமீட்டர் பர் ஹவர். அடுத்த ஒரு 2 மணி நேரம் கழிச்சு, இது ஸ்டார்டிங்கு, இது 2 மணி நேரம் கழிச்சு, அப்போ என்னவா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 10 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 10 கிலோமீட்டர் என்ன ஆகும்னா 80 கிலோமீட்டர் பர் ஹவர்னு ஆகிடும். அப்போ இந்த 2 ஹவருக்கு என்ன ஸ்பீடில் போயிருக்கோம்? 70 கிலோமீட்டர் பர் ஹவர்னா, ஒரு ஹவருக்கு 70 கிலோமீட்டர்னா 2 ஹவருக்கு 140 கிலோமீட்டர் போயிருக்குமா காரு? ஓகேவா? சரி, அடுத்த ஒரு 2 மணி நேரம் பார்ப்போம். அடுத்த ஒரு 2 மணி நேரத்துக்கு, அதாவது 4வது மணி நேரத்தில் 80னா 80 × 2 160 கிலோமீட்டர் போயிடும். இப்போ இந்த இடத்துல என்ன ஸ்பீட் ஆக போகுது? இப்போ இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னா 90 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ மொத்தமாக எவ்வளோ கவர் ஆகிருக்கும் பாருங்கள். 160 கிலோமீட்டர் ஒன்று, ஃபஸ்ட்டு 140, மொத்தம் 300 கிலோமீட்டர். ஆனால் நமக்கு தேவை வந்து 345 கிலோமீட்டர் தான் தேவை. ஓகேவா? அடுத்த போக போகிற ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 90 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்போ ஒரு மணி நேரத்தில் 90 கிலோமீட்டர் போகும்னா அரை மணி நேரத்தில் எவ்வளோ கிலோமீட்டர் போகும்? ஒரு மணி நேரத்தில் 90 கிலோமீட்டர் போகும்னா அரை மணி நேரத்தில் எவ்வளோ போகும்? 45. நமக்கு தேவை அந்த 45 தானே. அப்போ அதுக்கு ஒரு அரை மணி நேரம் செலவும். ஆல்ரெடி 4 மணி நேரம் ஆகிடுச்சு, ப்ளஸ் 1, இப்போ 4.5 மணி நேரம் ஆகிருக்குமா? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா C 4 1/2 hours.